இப்போது நம்ம அந்த விவசாய சம்மந்தமாக பதிவு எதுவும் போட்டோம்னா பெருசாக எதுவுமே ரீச் ஆக மாட்டேங்குதுல்ல. ஆமாம். ஆனால் ஒரு கவர்ச்சியாவோ இல்லை நடனம் ஆடுற மாதிரியோ இல்லை ஒரு நியூஸ் சேனலில் வீடியோ போட்டாவோ இல்லை சினிமா அந்த மாதிரி பதிவு எதுவும் வந்தால் கூட நல்லா ரீச் ஆகுது. கண்டிப்பாக அது மட்டும் தான் இப்போதைக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏன் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், இல்லை யாரும் பார்க்க மாட்றாங்களா, எதுவும் நிறையா பண்ணணுமா, எடிட் பண்ணணுமா, இல்லை எதுவும் காமிக்கணுமா எப்படின்னு தெரியலையே. மக்கள் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கமெண்டில் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஒருவேளை நம்ம வீடியோ கொண்டு போய் காமிக்க மாட்டாங்களோ இருக்கலாம். சரி, எதுவாக இருந்தாலும் சரி, விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கட்டும். நம்ம வீடியோவில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணால் என்ன மாதிரி பண்ணுவோம், கொஞ்சம் எடிட்டிங் எதுவும் பண்ணி பார்ப்போமோ. சரி, இப்போதைக்கு இந்த பதிவை போடுவோம். நம்ம தண்ணியை கட்டுவோம். அடுத்து முளையா பழம் கொஞ்சம் நிறையா இருக்குது, அதை எடுப்போம். இன்றைக்கி அதை எடுத்துடலாம். ஆமாம், அது தெரியுது. ஆமாம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் அதை காமிப்போம். பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் காய்களையும் எடுத்துகிட்டு இந்த தடவை கொஞ்சம் நிறையா வந்திருக்கு தண்ணி கட்டினதுக்கப்புறம். நல்லாவே பூக்கள் நிறையா வருது. தண்ணி விட்டு 2 நாள் ஆச்சு, பூ நல்லா விட்டுருக்கு. ஆமாம், இன்றைக்கி ஒரு தண்ணி நல்லா விட்டுட்டோம்னா 2 நாளில் நல்லா பூ விட்டுரும், காய்ச்சணும் நல்லா. நிறையா ஓரளவுக்கு நமக்கு ஏதாவது கிடைக்கும். தக்காளி ஒரு 2-3 நாளில் கிடைக்கும். ஏற ஏற தண்ணி குறைஞ்சிக்கிட்டே போகுதுப்பா. மிளகாக்கு தண்ணி விட்டுரும். ஆமாம், அதுக்கு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அணையில் திறந்துட்டு அப்படியே இதை முடிச்சு விட்டு அடுத்ததுக்கு பார்த்துக்குறோம். வெங்காயத்தையும் ஒரு பதிவு எடுத்துருக்கலாம் முதல்ல. அப்போ அந்த இடையில வச்சது நல்லாவே தான் வந்திருக்கு. ஆமாம், அது தனியாகவே ஒரு பதிவு நம்ம போடுவோம். தொடர்ச்சியாக போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த தண்ணிக்கு அடுத்த ஒரு வளர்த்தி நல்லா இருக்கும். ஆமாம், இனிமேல் தொடர்ச்சியாக வெங்காயம் தனியாக போட்டு விட்ருவோம். இந்த பாஞ்சிருச்சா, போக போக கொஞ்சம் ஸ்லோவாகுது, லேட் ஆகுது. நல்லா காஞ்சி வேக இருக்குல்ல, வாய்க்கா கொஞ்சம் ஊறிடுச்சு. இவ்வளோ இந்த அளவு கட்டுறதே ஓகே தான், ஊறிடுது. பார்த்துக்குறோம், ஒரு 2 நாள் 3 நாள் தாங்கிடும். இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு அடுத்து வேறு பக்கம் திருப்பிக்கலாம். ஓரளவு இது பாஞ்சு நல்லா போயிடுச்சு. தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும். முடிச்சுட்டா இந்த தண்ணியை வச்சு அந்த 2 வகையில் அங்கே கட்டி விட்டுறலாம். இந்த கிராமங்கள்லாம் இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறது நமக்கு சங்கட்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க அப்படி பண்ணுறானுங்க. இப்போ நம்ம இடத்துல கூட நம்ம பண்ணலை, வேறு இடத்துல கூலிக்கு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விருப்பத்தோடு வேளாண்மை செஞ்சால் வயசு பசங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் இந்த வேலையை விரும்புகிறது குறைவு தான். கண்டிப்பாக இப்போ யார் இதெல்லாம் விரும்புகிறது அதிகமாக? எல்லாருமே ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும். ஏன்னா பேசுகிறவங்க கூட என்னடா கொள்ளைக்காட்டில் முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவான், மண்ணை முட்டாதரா அப்படின்னு. இப்போ எல்லாரோட இது ஒரு இடத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கோ வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படிங்கிற நிலைமையில தானே இருக்காங்க எல்லோரும். ஆமாம், ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகணும், இல்லைனா ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும். ஒரு நீட்டாக டீசெண்டாக அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம முகத்தை அடிக்கடி காமிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சால் அப்புறம் சிக்கல் கொஞ்சம் ஆகும். ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு அதுவும் தடையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காலத்துக்கு இப்படியே போவோம், பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும் சரி.